ஏன் இஷ்டம் நான் இருப்பேன். சொந்த இடத்துல இருக்க கூடாது, சொந்த வீட்டுல நடத்தக்கூடாது. வீட்டுல நடத்தக்கூடாதான். வீட்டுல வழிபாடு நடத்தக்கூடாது. என்ன இருக்கு? சட்டமே தெரியாம எங்க மேல ரொம்ப நீங்க வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறையும் பண்றீங்க. இனி வாடகை இடத்துல சர்ச்சு நடக்கும், போக்கியத்த இடத்துல நடக்கும், வீடுகள்ல நடக்கும். நாங்க அரசாங்க இடத்துக்கு வரல, அடுத்தவன் இடத்துக்கு போல, ரோட்டுக்கு போகல. எங்க இடத்துல நாங்க பண்ணுவோம். ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே உறுதியா இருங்க. எங்க வேணாலும் பண்ணுவோம். கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். கவலை இல்ல, வாங்கிக்கிறோம். எல்லாருக்கும் இதே சட்டத்தை எடுங்க. ஏன்னா எங்களுக்கு மட்டும் என்ன அப்படியே? நாங்க சாமி கும்பிடுறது மட்டும் கலெக்டர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். இதை யாரு கேட்கறாங்கன்னா அதிகாரத்தில் இருக்கவங்க கேட்கறாங்க. தயவு செய்து சொல்றேன், எந்த கவுண்டர் வச்சிருக்காங்க, எந்த கவுண்டர் கலெக்டர் ஆபீஸ்ல போட்டுருக்காங்க, எங்க வச்சிருக்காங்க? கலெக்டர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி தான் நடத்தணுங்கிற விதிமுறை கிடையாது. சரிங்களா? அப்படின்னா எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் இதே ரூல நடைமுறைப்படுத்தணும்னு கேட்கிறோம். இல்லன்னா எங்க கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்றோம். இதெல்லாம் சரி. ஆகவே எங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் எல்லாம் தடுக்கப்படுது. அப்புறம் வந்து அங்க உள்ள வந்து எத்தனை வருஷம் இருக்கீங்க, இதுக்கெல்லாம் இது இருக்கா, பர்மிஷன் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் என்ன தெரியல, பர்மிஷன் தெரியல, என்ன கேட்கணும்னே தெரியல. இஷ்டத்துக்கு வந்து கேட்க வேண்டியதுனா